நீ ஏன் பிரச்சனை? எங்கள் அம்மா ஊரில் திருவிழா பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாவிளக்கு பண்ணுறோம். வரவே வராது எனக்கும் என் தங்கைக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டோம், ஆனால் வரல, உருண்டை சேஃப் வரல. பார்ப்போம், சாடவும் டேஸ்ட் வந்தால் போதும், உருண்டை வருதா இல்லையோ. நாங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், வருவோம்னா பக்குவம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பக்குவம் தெரியல. செஞ்சுருந்தா பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்றதோடு நிறுத்திக்குவோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் தங்கை பண்ணுறாங்க. என் தங்கை ஃபேஸ் காட்டக்கூடாது, அவங்க சோசியல் மீடியாவுக்கு வரக்கூடாது, அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நானும் என் தங்கையும் தான் செய்கிறோம். வாய்ஸ் 2 பேர் வாய்ஸும் ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கெஸ் பண்ண முடியாது உங்களால் யாருன்றது. அந்தளவுக்கு அப்பா பிடிச்சிட்ட ஓரளவுக்கு. இது மட்டும்தான், அது கூட என் தங்கச்சி லாஸ்ட் வந்துட்டு எல்லாமே மாவெல்லாம் ட்ரை மாவு தான் எல்லாம் போட்டு பேசிட்டாங்க. அது இது கூட சேர்ந்துச்சு. ஓகே, இந்த பாருங்க, பாப்பா கையை மட்டும் காட்டுறேன். என் தங்க கை ஃபேஸெல்லாம் பார்க்க முடியாது, காட்ட முடியாது. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பூ சுருவாங்களா, பூன்னா ரோஜா பூ, இல்லை ரோஜா பூ, ரோஜா பூ காகிதப்பூ. சூப்பராக இருக்குங்களா, ரொம்ப டிம்மாக இருக்குது, லைட்டு பொண்ணுமோ. சூப்பராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இதுதான் மாவிளக்கு. எங்கள் அம்மா இருப்பாங்க, செய்வாங்க. எங்கள் அம்மா இல்லை, அவங்க இறந்து 5 வருஷம் ஆகும். வீடியோஸ் போயிட்டுருக்குல்ல, எடுத்து வீடியோ போடும்போது அவங்களுக்கு போகும். நாங்கள் செய்கிற மெத்தேடு எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட்டு இருக்கும் சூப்பராக. ஏன்னா என் தங்கை அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டு செஞ்சாங்களாம். வேர்க்கடலைன்றாச்சு, உடச்சக்கடலாம் போட்டுருக்காங்க. உடச்சக்கடலைனா பொட்டுக்கடலை. நான் சென்னையில் இருந்ததுனால எல்லாம் உடச்சக்கடலைங்கிறேன். சேஃப் வரலிங்களே, நான் பிடிச்சா அது பாட்டு கொண்டு போகுது. அப்பா, என் தங்க பிடிக்கிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க மேடம். சூப்பர், பாருங்க என் தங்கை எவ்வளோ அழகாக பிடிக்கிறாங்க. கையே எவ்வளோ அழகாக இருக்குது. என் தங்கை எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா, ஆனால் பார்க்கக்கூடாது, காட்டக்கூடாதுன்றாங்க. அதனால தான் ஏதோ வந்துருச்சு, வர வச்சிட்டோம் பிள்ளையார் தானே இது. என் தங்க கைக்கு என் கைக்கு பாருங்க, நம்ம மாவட்ட கலர். நான் என் தங்க நல்ல கலர், என்னோட சூப்பராக இருப்பாங்கங்க. ஒரு நாள் காட்டுறேன் அவங்க பர்மிஷனோட, சரிங்களா? இப்போதைக்கு காட்ட முடியாது. அழகா இருக்குங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கீழே போட்டிருந்தா யாருமே சாப்பிட முடியாது. சின்ன சின்ன மண் எல்லாமே ஒட்டிட்டு இருக்கும். சூப்பராக. இது என்ன இட்லி மாதிரி வந்துச்சு, இட்லி கூட இல்லை கீதா. என்ன இது, பிடிச்சி வைக்கிறேன், அது பாட்டு ஒரு சேஃப். எங்கே தூக்கி போடுறது? ட்ரை ஆயிடுச்சுன்னா அது அப்படியே சரியாயிடும். வந்துடும். கை வாட்டம். இவ்வளோ பெரிய வாய் இல்லைன்றியா? ஓகே, செம்மையாக பிடிச்சிட்டாங்க பாருங்க என் தங்க. அழகாக இருக்கு இல்லைங்களா? ஆயுதம் பாருங்க, இதெல்லாம் வச்சு கை சூடு கூட தாங்கலை எங்களுக்கு. இதுலெல்லாம் போட்டு, இது என்ன கடாயை சொல்லல, இது என்ன கிட்டா வடை சட்டியா? வடை சட்டி. வாங்க, எங்கள் ஊருக்கு யார் வரீங்க வாங்க, மாவெல்லாம் எடுத்துப்பாங்க, சாப்பிடலாம் வாங்க. உங்கள் ஊரில் திருவிழா இப்படி தான் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் எல்லாம் குட் கமெண்ட்ஸாக பண்ணுங்கள்.
இது வரைக்கும் வந்தாலும் குட் கமெண்ட்ஸ் தான் வருது. ஓகே, சூப்பருங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாகு இருக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இந்த பாகு இவ்வளோ பாகு இருக்குது, இன்னும் 2 கிலோ போட்டு செய்யலாம் போல இருக்குது. என் தங்க வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க தெரியாமல், அளவு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா, அவங்களுக்கு தெரியல. நான் அவங்களாவது இவ்வளோ செய்கிறாங்களே, எனக்கு அது கூட செய்ய தெரியாது. என் தங்க செஞ்சாங்க, இப்போ நான் சாப்பிட மட்டும் தான் செய்வேன். எல்லாத்துலேயும் பெஸ்ட் சமைக்கிற குக்கிங்கு பயங்கரம். எங்கள் அண்ணாலாம் வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு சாப்பிட்றது என்ன சொல்கிறது, அடுத்த நாள்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கணும் அப்படிம்பாங்க, கலாய்ப்பாங்க. எனக்கு குக் பண்ண தெரியாது. என் தங்கச்சி சூப்பர் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அழகு, என் தங்கையும் அழகு, ஃபுட்டு எல்லாமே அவ்வளோ குக் பண்ணுறது சூப்பராக பண்ணுவாங்க, ஸ்டைலாக பண்ணுவாங்க. ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் குக் பண்ணுறது. என்னம்மா சொல்லும் போதே மெத்தடு சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும், அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க, சொல்லவும் செய்வாங்க. பூஜை அறையில் வைக்கிறியா கீதா? எப்படி இது 3 ஆப்பியா 5? இது 2. என் தங்கை கிச்சன் அறை பாருங்க, எவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. எங்கள் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றுமே இல்லை சொல்லி குண்டாக்கா ஐயா கொண்டாதான் ஐயோ குண்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மேலெலாம் திங்ஸ் இருக்குது, அது நிறைய இருக்குது. அந்த பக்கம் இருக்குது, பெட்ரூமில் வச்சுருக்காங்க. இது வாஷ் மிஷின் அண்ட் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, நீட்டாக வச்சுப்பாங்க. கட்டில் பண்ணிட்டு எல்லாம் அழகாக வச்சுருப்பாங்க.